என்னதான் கார்த்திக் தைரியமா இருந்தாலும் முருகன் வந்திருக்காருன்னு தெரிஞ்சதும் கார்த்திக் நீ வந்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி செல்வி இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு நினச்சி குறிக்கோளோட வாழ்ந்துக்கிட்டு இருந்த கார்த்திக்கோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டுருச்சுங்க. ஆனால் இதுக்கப்புறம் என்னன்னாலும் சரி இந்த கார்த்திக் திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது, நுழையவும் மாட்டான். ஏன்னா மாமா இருக்காரு. மாமா இருக்கிற வரைக்கும் இந்த கார்த்திக்கால உள்ளே வர முடியாதுன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கார்த்திக் சும்மா இருப்பாரா? நான் தான் இருக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் மறைச்சு என்ன பண்ண போறீங்க, வா நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம முருகன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு வரேன் எனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் குழம்பு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகன் குளிக்க போயிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம மாலினி அப்போ மேலே ஞாபகமாக இருக்குது, எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா இல்லை நம்ம ஊருக்கே கிளம்பி போயிடலாமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கான அவசியம் இல்லை, நீங்கள் வாங்க இப்போவே நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி சுந்தரி கூப்பிடுறாங்க. ஆனால் மாலினி இருந்துக்கிட்டு நான் வரல, அந்த கொலகார பாவி இருக்கான், நான் வந்தேன்னா அங்கே எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும், அதனால் நான் இங்கேயே இருக்கேன், அப்போ அவன் நீ இங்கேயே வர சொல்லுன்னு சொல்லி நம்ம மாலினி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சுந்தரி இருந்துக்கிட்டு இல்லை, அவன் பயந்து தலை தெரிச்சு ஓடிட்டான், நீ தாராளமாக வரலாம், உனக்கு அங்கே எந்த பிரச்சனையும் வராது, இனிமே அந்த கார்த்திகால நம்மளோட வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது, அவன் வெளியே போனவனாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை தமிழ் விடுவாங்களா? இவர் எங்கே போனார், அவர் மாஸ்டரை கூப்பிடுங்க, அவர் வந்தே ஆகணும், எதுக்காக அவரை அனுப்புனீங்க, அவருக்கு தான் கை உடஞ்சிருக்குன்னு தெரியுதில்ல, அப்புறம் எதுக்காக அவர் போனார், அவர் வந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற அளவுக்கு தமிழ் அடம் பிடிக்க போகிறாங்க. அப்படி யாரு தான் அந்த மாஸ்டர், எப்போ பார்த்தாலே அவரை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்காரு, எனக்கு வந்து அவரை பார்க்கணுன்ற ஆசையும் ஆர்வமும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முருகன் கார்த்திகை பார்க்க தயாராகிட்டார். ஆனால் இப்போ வரைக்குமே கார்த்திக் தான் கேஎஸ் மாஸ்டர், அவர் இந்த வீட்டில் தங்கிட்டு இருந்தார் அப்படின்ற விஷயம் வரைக்கும் நம்ம சுந்தரி எல்லாத்தையும் மறைச்சிருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம முருகன் பொற்கொடிக்கிட்டே நேரடியாக போய் சவால் விட்டுருக்காங்க. என்னோட செங்கோட்டையில் உங்களால் எதுவும் செய்ய முடியாது, அதை நினைக்கக்கூட நான் விட மாட்டேன், ஆனால் யாருன்னு உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் தெரியும், என் தம்பியவே நீங்கள் போட்டு தலை பார்த்துட்டீங்க, என் வழியில் குறுக்க வந்துட்டீங்க, நான் உங்கள் வழியில் வரலை அப்படின்னால சொல்லி மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் சின்ன பொண்ணு கன்னை எடுத்து வச்சுக்கிட்டு அவனை சும்மா விட்டுட்டியம்மா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து பல வீடியோக்கள் வந்துக்கிட்டே